ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா மத்த நாளை விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தார் அப்படின்னு கூட சொல்லுவோம். பூ அலங்காரத்துல ஒரு டைமுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4-5 டைம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம நைட் இங்க தான் ஸ்டே பண்ண போறோம் மகா சிவராத்திரிக்கு. விடிய விடிய அவரை பார்த்து ரசிக்கலாம். அவ்வளவு அழகா இருக்காரு இன்னைக்கு. ஏன்னே தெரியல, மத்த நாள்ல பார்க்கும்போது டப்புன்னு தள்ளி விட்டுருவாங்கல்ல, ஆனா இன்னைக்கு தள்ளியே விடல. அவ்வளவு பொறுமையா நின்று நிதானமா பார்க்க விடுறாங்க. எல்லா போலீஸ் ஆபீசருமே சப்போர்ட் பண்றாங்க. பொறுமையா பாருங்க, அவசரப்படாம பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அழகா இருக்காரு. நான் இன்னைக்குதான் அவரை முழுசாவே நான் பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குட்டியா, ஒரு குழந்தையா, அப்படியே என் கண்ணிலே இருக்கு. அவரை பார்த்தாவே எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தண்ணி தானா வரும் அப்படின்னு கூட சொல்லுவேன். வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். எதனாலனா எவ்வளவோ கஷ்டப்பட்டாலுமே அவர் கோயில்ல கால வைக்கிற அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அதை விட உலகத்துல வேற எதுவுமே ஈடாகாது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சோ உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நம்மளுடைய பாரம்பரியமா இருக்கட்டும், நம்மளுடைய கடவுளா இருக்கட்டும், யார்ட்டையுமே விட்டு கொடுத்துறாதீங்க. சோ வாழ்க தமிழ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா இந்த வருஷத்துல ஒரு மாசமாச்சும் இந்த ஃப்ரீ மாசத்துல வந்து ஐயப்பனை பாருங்க. அந்த ஃபீல் அப்பதான் உங்களால உணர முடியும். நன்றி.